லாஸ்ட்டாக நம்ம பார்த்த பாண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரேஞ்ச் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி பாண்ட் ஆர்டர். பாண்ட் ஆர்டரை இன்க்ரீசிங் ஆர்டரில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அயான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. O2, O2 மைனஸ், O2 பிளஸ், O2 2 மைனஸ் அப்படின்னு அயான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள். பாண்ட் ஆங்கிள் வந்து பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அப்போ பாண்ட் ஆர்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். O2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 மாலிகுல்ஸில் ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8. அப்போ 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ 8 + 8 என்ன இருக்கும் அப்படின்னா 16. அதே O2 மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. அப்போ ஆக்சிஜனுக்கு 8, 8 + 8 என்ன இருக்குன்னா 16. மைனஸ் இருந்தால் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ 17. O2 பிளஸ் ஆக்சிஜனுக்கு 8, 2 ஆக்சிஜனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 8 என்ன இருக்கும்னா 16. ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. O2 2 மைனஸ். அப்போ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 8, 2 ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16. 2 மைனஸ் அப்படின்னா 2 எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 18. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரிக்கோடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு நம்ம பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், 0, 8, 20 இருந்தால் நம்ம 0ன்னு வச்சுக்க போகிறோம். 14 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வச்சுக்கோ. 14 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 14 இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து 3ன்னு வச்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒவ்வொன்றும் 0.5 டிகிரிஸ் ஆகிட்டே போகணும். இப்போ பாருங்க 16 இருக்கு. அப்போ 16 இருந்தால் பாண்ட் ஆர்டர் என்ன சார் இருக்கும்? 16 இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஆர்டர் பாருங்க 8 இருந்துச்சு அப்படின்னா 0, 9, 10, 11, 12, 13, 14 இருக்கு அப்படின்னா 0.5 நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருப்போம். 2, 2.5, 3. அதே 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0.5, 2.5. 16 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2, 17 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.5, 18 வந்து பார்த்தீங்கன்னா 1, 19 எடுத்துக்கிட்டோம்னா 0.5, 20 வந்து 0 அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு தெரியும். அதுக்கு என்ன பாண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். 16 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 2. 17 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 1.5. 15 எடுத்துக்கிட்டோம்னா 2.5. 18 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி பாண்ட் ஆர்டர் இருக்கு. அப்ப இன்க்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துருக்கோம். அரேஞ்ச் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி பாண்ட் ஆர்டர். எது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. முதல்ல டிகிரீசிங் பாருங்க. 18 இருந்துச்சுன்னா பாண்ட் ஆர்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1. 17 இருந்தா 1.5. 16 இருந்தா 2. 15 இருந்தா 2.5 இருக்கும். அப்ப இந்த பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 தான் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இதனுடைய ஆர்டர் O2 2 மைனஸ் லெஸ் தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5. அப்ப 17 O2 மைனஸ். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 16 இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா O2. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 இருந்துச்சுன்னா O2 பிளஸ். இதுதான் கரெக்ட் ஆர்டர். அப்ப நம்ம வந்து ஒரு ஈஸியான இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இந்த கொஸ்டின் ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான், அதனுடைய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 16. O2 மூலக்கூறில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை 16. O2 மைனஸ்னா 17. O2 பிளஸ் இருந்தா 15. O2 2 மைனஸ்னா 18 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இன்க்ரீசிங் ஆர்டர் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹையா இருக்கு சார், என்னால் இது கரெக்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா நீ கால்குலேட் பண்ணி கூட போட்டுக்கலாம். O2 பிளஸ் இருக்கு. O2 பிளஸ் இருந்தா 15. அப்ப 2.5. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா O2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா O2க்கு வந்து 16. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா O2 மைனஸ். O2 மைனஸ் இருந்தா 17, 1.5. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 18 இருந்தா 1. அப்போ பாருங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாண்ட் ஆர்டர் ஆனது இருக்கு. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்ப நம்ம ஈஸியா நம்மளால என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ஈஸியா படிக்கணுமா, அப்துல் கலாம் நீட் அகாடமிக்கு வாங்க. கெமிஸ்ட்ரி ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபுல் மார்க் வாங்கி நீட்டை ஈஸியாக ஹாப்பியாக நம்ம கிளியர் பண்ணலாம்.